Taste the Daily. பேரூராட்சி சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர்கள் கே.சி. வீரமணி, நிலோபர் கபில், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் தொழிலதிபர் ரவீந்திரன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி முன்னிலையில் 25க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, கருணாநிதி தலைமையில் சர்க்காரியா ஊழல் நடைபெற்றது போல தற்போது விஞ்ஞான ஊழலில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை, திமுக ஆட்சிக்கு வந்தாலே எப்போதும் எந்த நிகழ்ச்சியானாலும் உயிரிழப்புகள் தான் தொடர்வதாகவும், நாட்டு மக்களை பாதுகாக்காத கையாளாகாத அரசு திமுக அரசு என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இன்னைக்கு 10,000 நம்ம கிட்ட 5,000 கூடுதலா வாங்கி 1,000 நம்ம சம்சாரத்துக்கிட்டே கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க கிரிமினலா செயல்படுறது. அதாவது சர்க்காரியா கமிஷன் ஊழல் சொன்னாங்க, சர்க்காரியா ஊழல் பண்றது திமுக கருணாநிதி, அந்த சர்க்காரியா ஊழல் மாதிரி இவங்க விஞ்ஞான ரீதியில பண்றவங்க. இவங்க எந்த நிகழ்ச்சியும் சாவுதான் நடக்க தவிர நல்லது நடக்காது. இதுதான் உண்மை. சட்டம் ஒழுங்கு மட்டும் நடல, அங்க இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்கு வேண்டிய முறையான ஏற்பாடுகள் கூட இந்த திமுக அரசு செய்யாமல் இருக்கிறது. அது என்ன? இந்த நாட்டை காக்கின்ற ஏர்போர்ட், அது அந்த நிகழ்ச்சி நடத்தும் நாட்டை காக்கின்ற ஒரு நிகழ்ச்சி சேர்ந்த ஒரு துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நாட்டு மக்களை காக்க முடியாத கையாளாத அரசுதான் இன்றைய ஸ்டாலின் அரசாக இருந்து கொண்டிருந்ததை சொல்ல விரும்புகிறேன். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கண்ணன், நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவ ஆனந்த், மாவட்ட இணை செயலாளர் சண்முகப்பிரியா, துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், பொருளாளர் சண்முகையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முத்தையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பதற்கு காரணமானவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தான் என தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயர்கல்வியை உருவாக்கினார். உண்மையா பொய்யா? இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரைவேட் மருத்துவ கல்லூரியும் என்ஜினியர் கல்லூரியும் ஏன் தலைவர் நம்ம தலைவர் உருவாக்கி கொடுத்தோம். அத்தனை சேவையார் எடுத்துக்கிறீங்க, விட்டு நிட்டு கிட்டு யாபனா எடுத்துக்கிறீங்க, அத்தனை பேரும் புரட்சி தலைவர் உருவாக்கி கொடுத்தார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடியார் 7.5 கொடுத்தார். ஒரு வெற்றிங்க. அது ஒண்ணுக்கே வாக்களிக்க வேண்டும் இந்த ஏழை மக்கள், எளிய மக்கள். சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க சென்று உயிரிழந்தவரின் உடலுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தால் உயிரிழந்த கார்த்திகேயன் உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆகியோர் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய அவைத்தலைவர் அழகப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான OS மணியன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு பாடாவதி பேருந்துகளை இயக்குவதால் பொதுமக்கள் அவதியடைவதாக குற்றம் சாட்டினார். இதில் தலைஞாயிறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம், மாவட்ட பொருளாளர் சண்முகராசு, பேரூராட்சி தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்ராஜ், மாவட்ட இணை செயலாளர் மீனா, செயற்குழு உறுப்பினர் இளவரசி தங்கராசு, பேரூர் செயலாளர் பிச்சையன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.